எஸ். ஸோ சண்டே எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ நாளைக்கு சண்டே வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பார்ட் மட்டும் முடிச்சிருக்கோம், மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ இன்னைக்கு வந்து we will go for gametogenisis. ஸோ gametogenisis தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இந்த சாப்டர்ல. அதுல இருந்தா வந்து ட்ரிக்கியா கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு கால்குலேஷன் மாதிரி இருக்கும். ஒரு ஈஸியான கான்செப்ட் கிடையாது, பட் ஸ்டில் பழகும் போது அது ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஓகே, லெட் அஸ் கெட் இன். Coming to the human reproduction, male reproductive system, female reproductive system எல்லாருமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா next பார்க்கலாம். So hope you all are able to see me, hear me well, right? So you can give me the comments. Okay children, next போலாமா? Yes, so coming to the spermatogenesis. Okay, so நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்களா எல்லாரும்? All fine? Okay, so spermatogenesis அப்படின்னாலே ஜெனசிஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்க வந்தாலுமே I've told you all ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது, சிந்தசைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அர்த்தம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, ஜெனசிஸ் அப்படின்னாலே கேமெட் ப்ரொடக்ஷனா இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் ஆகணும் அர்த்தம். இங்கே கேமெட்டோஜெனசிஸ் அப்படிங்கிறதுனால கேமெட் ப்ரொடக்ஷன் இன் ஜென்ரலா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், மேல் கேமெட்டாவும் இருக்கலாம், ஃபீமேல் கேமெட்டாவும் இருக்கலாம். when it is called gametogenesis in general. ஓகே, ஸோ கேமெட்டோஜெனசிஸ்ல ஹியூமன்ஸ்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலோட பாடியில மேல் கேமெட்டான sperm will get produced and then ovum is the female gamete. Female reproductive system இன்னைக்கு தான் பார்த்தோம். ஓவரிஸ் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோம், 2 ஓவரி இருக்கு, அதுல தான் வந்து ஓவம் டெவலப் ஆகும். ஸோ டெவலப் ஆகுற அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து இங்க கேமெட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். எங்க நடக்குது, எப்பெல்லாம் நடக்கும், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் அந்த ரியாக்ஷன்ஸ் ஆர் அந்த சைக்கிள் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கறது ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எஸ். So can I get some reply in the chat box, everyone? Come on everyone, give some reply. Okay, all right. ஓகே ஓகே, ஸோ வந்திருக்கீங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, வெரி ஹாப்பி. ஓகே, உங்களோட ரிப்ளை எல்லாம் பார்க்கலாம். Napoleon Alexander Genghis. Come on everyone. ஓகே ஃபைன், நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சாட்ல கொடுங்க, ஐ வில் ரிப்ளை டு இட். நெக்ஸ்ட், கமிங் டு த கேமெட்டோஜெனசிஸ் இன் ஹியூமன்ஸ். ஓகே, ஹியூமன்ஸ்ல மேல்னா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும் கேமெட்டோஜெனசிஸ் மூலமா, ஃபீமேல்ல ஓவம் வில் கெட் ப்ரொடியூஸ்ன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன டிவிஷன்ஸ் எல்லாம் நடக்கும், என்னென்னலாம் பாடியில் நடந்து நமக்கு வந்து கேமெட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் டிவிஷன் தான் நடக்குது. ஸோ என்ன மாதிரி டிவிஷன்ஸ் அப்படின்னா, மைட்டாசிஸ், மியாசிஸ் எல்லாமே நடக்கும். எஸ்பெஷலி மியாசிஸ் தான் வந்து மேஜர் டிவிஷன் தட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ். சரியா? எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மைட்டாசிஸ் நடக்கவே நடக்காதா கேமெட் ப்ரொடக்ஷன்லன்னு கேட்பாங்க. நடக்கும், ஆனா மேஜரா மியாசிஸ் இஸ் வாட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹாப்ளாய்ட் கேமெட்ஸ். ஓகே, ஸோ மைட்டாசிஸும் நடக்கும், மியாசிஸும் நடக்கும். ஸோ கமிங் டு தி மைட்டாசிஸ், மைட்டாசிஸ் நம்ம எப்பவுமே என்னன்னு சொல்லுவோம்? வாட் டு வி கால் மைட்டாசிஸ் ஆஸ்? ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க வந்து 2n நியூக்ளியஸ் இருக்கும். அதாவது ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம்ஸோட இருக்கக்கூடிய இந்த செல் வந்து டிவைட் ஆச்சுன்னா, டாட்டர் செல்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம்ஸோட தான் வரும். அதனால தான் வந்து we'll be calling mitosis as the equational division or equal division அப்படின்னு சொல்லுவாங்க. Coming for the next one about the meiosis. So meiosis பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எல்லாம் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா இடத்துலயும் எல்லாம் நடக்காது. only during gamete production. gamete production அப்ப மட்டும்தான் meiosis நம்மனால விட்னஸ் பண்ண முடியும். ஓகே, இதே மைட்டாசிஸ் எப்பெல்லாம் நடக்கும்? நார்மலா நம்மளோட
growthக்கு வந்து மைட்டாசிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு இன்ஜுரி நடந்ததுனாலும் அந்த இன்ஜுரியில இருந்து நம்ம ரிகவர் ஆகி வரதுக்கும் மைட்டாசிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட், ஓகே. கமிங் டு த மியாசிஸ். ஸோ மைட்டாசிஸ் ஈக்குவல் டிவிஷன் சொல்லுவாங்க. இதே வந்து மியாசிஸ் ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த செல் பார்த்தீங்கன்னா மியாசிஸ் அண்டர்கோ பண்ண போது இது வந்து அண்டர்கோ பண்றதுக்கு முன்னாடி இட் இஸ் ஹேவிங் 2n நியூக்ளியஸ். அதாவது 2n நியூக்ளியஸ்னால என்ன அர்த்தம்? 46 டிப்ளாய்டு செட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹியூமன்ஸா இங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹியூமன் பாடியில் நடக்கிற மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் மட்டுமே இங்க பாக்குறதா நினைச்சுக்கோங்க. அதனால தான் 46 குரோமோசோம்ஸ். இதே வந்து வேற ஒரு ஆர்கானிசம், சிங்கம், புலி, அதுக்கெல்லாம் வந்து குரோமோசோம் நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆல்ரைட், ஓகே, ஃபைன். ஸோ மியாசிஸ்ல ரெண்டு இருக்கு. மியாசிஸ் 1, மியாசிஸ் 2னு ரெண்டு டிவிஷன் நடக்கும். ரெண்டு முடிஞ்சு நமக்கு கிடைக்கும் போது கடைசியா 4 டாட்டர் செல்ஸ் கிடைக்கும். ஹவு மெனி டாட்டர் செல்ஸ் we are obtaining? 4 டாட்டர் செல்ஸ் கிடைக்கும். அண்ட் குரோமோசோம் நம்பர் பாத்தீங்கன்னா வெறும் ஒவ்வொரு செல்லுக்கும் 23 தான் இருக்கும். அதனாலதான் இந்த மியாசிஸ் ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஆல்ரைட், ஓகே. மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு செல் டிவிஷன் என்னங்கிறது குயிக்கா நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் தான். ஆனா இப்ப ஜஸ்ட் குயிக்கா கோ த்ரூ பண்ணிட்டோம். ஸோ மைட்டாசிஸ் எங்கெல்லாம் நடக்கும்? நம்மளோட பாடியில க்ரோத் நடக்கிறதுக்கெல்லாம் நடக்கும். இதே கேமெட் ப்ரொடக்ஷன் அப்போ ஸ்டார்டிங்ல மைட்டாசிஸ் நடக்கும். அதுக்கப்புறமா வந்து என்னது ஆக்சுவல் கேமெட் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு மியாசிஸ் நடந்தா மட்டும்தான் கேமெட் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் போயிடலாம். கமிங் ஃபார் த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் ஆஸ் ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுல வந்து என்ன ஆயிரும்? 46 குரோமோசோமா இருந்தது எதுல வந்து 23 மட்டுமே டாட்டர் செல்ஸோட வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா of course in the meiosis which is called as reduction division. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுதான் நம்ம இப்ப படிச்சிருக்கிறோம். Okay, meiosis is called as reduction division. மியாசிஸோட எண்ட்ல எப்பவுமே என்ன கிடைக்கும்? நமக்கு 4 டாட்டர் செல்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். ஆனா மைட்டாசிஸ்ல ஒரு மைட்டாசிஸ் நடந்ததுக்கு அப்புறமா வந்து 2 டாட்டர் செல்ஸ் தான் கிடைக்கும். ஆனா மியாசிஸ்ல மியாசிஸ் 1, மியாசிஸ் 2 நடந்து முடிஞ்ச எண்ட் ப்ராடக்டா 4 டாட்டர் செல்ஸ் கிடைக்கும். ஆல்ரைட், நெக்ஸ்ட். மியாசிஸ் பத்தி கேட்டாலே மியாசிஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் கேமெட் ப்ரொடக்ஷன்ல அப்படிங்கிறது எல்லாமே கேட்டாங்கனாலே வந்து யூ கேன் ரியலி ஆன்சர் ஒன்ஸ் ஆஃப்டர் we are completing the spermatogenesis and oogenesis. Yes. So coming to the mitosis, identical cells, chromosomes வந்து எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கும். பேரண்ட்க்கு டாட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா மியாசிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடும்? chromosomes கம்மியாயிடும். All right, coming for the next one about the hormonal control of spermatogenesis. First வந்து spermatogenesis ஓட பேசிக்ஸ் தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். மைட்டாசிஸ்னா என்ன, மியாசிஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். கேமெட்ஸ்னா என்னது, நம்மளோட பாடியில எங்கெல்லாம் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகும், மேலோட பாடியில மேல் கேமெட், ஃபீமேலோட பாடியில ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்ஸ். இப்போ பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் எப்போ நடக்கும்? ஹியூமன்ஸோட பாடியில பிறந்தது உடனே நடக்குமா? பிறந்த குழந்தைக்கு பாய் பேபியோட டெஸ்டிஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகாது. எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா பியூபர்ட்டி டைம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் a very very important question. பியூபர்ட்டி டைம்ல இருந்து தான் வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏன் மேம் பியூபர்ட்டி டைம்ங்கிறதெல்லாம் எப்படி பாடியில் நடக்கும் அப்படின்னா நமக்கு தான் வந்து என்ன இருக்குது, நம்மளோட பாடியில நிறைய எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியும் நமக்கு எப்போ நம்ம பாடியில என்னென்ன சேஞ்சஸ் நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட கிளான்ஸ்க்கு தெரியும். ஸோ ஹைப்போதலாமஸ் அண்ட் பிட்யூட்டரி தான் என்னது இருக்கிறதுலையே எல்லாத்தையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஆளுங்க அவங்க தான். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கிளாண்டா இருக்கக்கூடிய இந்த ஹைப்போதலாமஸ், அந்த ஹைப்போதலாமஸ்க்கு வந்து தெரியும் நமக்கு என்ன வயசு, அந்த பையனோட பாடிக்கு என்ன வயசு, அந்த பையன் பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் கிளான்ஸ்க்கு. அவங்க தான் வந்து என்னது ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்கிறாங்களே, பிட்யூட்டரி, ஹைப்போதலாமஸ் எல்லாமே. ஸோ ஹைப்போதலாமஸ் வந்து கரெக்டா பியூபர்ட்டி வர டைம்ல, அதாவது பியூபர்ட்டினா எப்போ இருக்கும் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் 13 to 17 years வந்து நம்ம வந்து பியூபர்ட்டி டைம், 13 or 14 கூட சொல்லலாம். இதே வந்து கேர்ள்ஸ்க்கு பியூபர்ட்டி டைம் வந்து 11 to 14. இதே பாய்ஸோட பியூபர்ட்டி டைம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 14 years to 17 years வரைக்கும் வந்து at any time the spermatogenesis can start and it will be keep on continuing throughout their life. Fine. So hypothalamus என்ன பண்ணும், அந்த வயசு ஆயிடுச்சு 14 years ஆயிட்டாங்க அப்படின்னு ஆன உடனே என்ன ஆயிரும், அவங்களுக்கு லைட்டா மீசை தாடி எல்லாம் வளர ஆரம்பிக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி வளருது? எல்லாத்துக்குமே ஹார்மோன்ஸ் தான் காரணம். ஹார்மோன்ஸ் இல்லாம எதுவுமே நடக்காது. So coming for the gonadotropin releasing hormones, hypothalamus தான் வந்து நம்மளோட தலையில இருக்கக்கூடிய அந்த hypothalamus அப்படிங்கிற அந்த endocrine gland is releasing a hormone called as GnRH, that is gonadotropin releasing hormone. நேத்தே நம்ம gonads அப்படின்னு என்னன்னு பார்த்திருக்கிறோம்.
ஸோ ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் தான் gonads. ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் தான் gonadsன்னு சொல்லுவோம். இங்க ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை ஸ்டிமுலேட் பண்ற ஹார்மோன் அப்படிங்கிறதுனாலதான் இது வந்து கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்ஸ். அதை ஸ்டிமுலேட் பண்ணி அதோட வேலைகளை ஆரம்பிக்க வைக்கிறதுக்காக. எஸ், ஸோ அங்கிருந்து ஹைப்போதலாமஸ்ல இருந்து GnRH ரிலீஸ் ஆகி என்ன ஆயிடும், ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு போகும். அந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு அப்பதான் தெரியும், ஓகே வயசாயிடுச்சு, 14 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, ஓகே ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆன்டீரியர் பிட்யூட்டரி வில் பி ரிலீசிங் LH அண்ட் FSH அப்படிங்கிற 2 ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும் இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி. பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஆன்டீரியர் போஸ்டீரியர் 2 பார்ட் இருக்குது. ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரி தான் வந்து இந்த FSH அண்ட் LH அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்றாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போஸ்டீரியர் பிட்யூட்டரி வந்து ஆக்சிடாசின் அண்ட் வாசோப்ரெசின் ஹார்மோன், அது ஒரு வேற டிபார்ட்மெண்ட், இது ஒரு வேற டிபார்ட்மெண்ட். Coming to the follicle stimulating, FSH is nothing but follicle stimulating hormone and LH is nothing but luteinizing hormone. இந்த LH அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி என்ன ஆகும், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே, இந்த LH மேலோட பாடியில என்ன பண்ணுவாங்க, ஃபீமேலோட பாடியில வேற பண்ணுவாங்க. ஃபீமேலோட பாடியில வேற ரோல் இருக்கும், மேலோட பாடியில வேற ரோல் இருக்கும். ஆனா எல்லாமே சம்திங் ரிலேட்டட் டு ரீப்ரொடக்ஷன், கேமெட் ப்ரொடக்ஷன் தான். இங்க பாத்தீங்கன்னா லுட்டினைசிங் ஹார்மோன் வில் ஆக்ட் ஆன் த லெடிக் செல்ஸ். லெடிக் செல்ஸ் யாரு, இன்டர்ஸ்டீஷியஸ்ல ஸ்பேசஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ் தான் நம்ம லெடிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க எங்க இருக்காங்க, செமினிஃபரஸ் டிபியூஸ்ல ஒவ்வொரு இன்னர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கிற லைனிங் வெளியே வந்து யார் இருப்பாங்க, இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேசஸ்ல தான் இந்த இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆர் லெடிக் செல்ஸ் இருப்பாங்க. அந்த லெடிக் செல்ஸ் தான் ஆண்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு நம்ம நேத்தி கிளாஸ்ல படிச்சோம். எஸ், அந்த லெடிக் செல்ஸ் எப்போ ஆண்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அதுக்கு தெரியாது. எப்போ அது பண்ணுவாங்க, லியூட்டினைசிங் ஹார்மோன் வந்து அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணினாதான் அவங்க இந்த ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹார்மோன் தான் வந்து இட் வில் ஸ்டிமுலேட் spermatogenesis. Stimulate spermatogenesis. Androgen will stimulate spermatogenesis. Okay. LH ஓட ரோல் தெரிஞ்சிருச்சு. LH னா எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், LH என்ன ரோல் ப்ளே பண்றாங்க, LL ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Luteinizing hormone will tell the Leydig cells to produce androgen and that androgen will in turn stimulate the spermatogenesis. Okay, all right. Next, FSH எதுக்கு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, FSH இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபீமேல ஃபாலிக்கல்ஸ் அது மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அது ரிலேட்டடா வரும். மேல்ஸ்ல it will tell the Sertoli cells or induce the Sertoli cells to go through the, or like what, induce the spermatogenesis. So spermatogenesis spermiogenesis ஒன்னா இல்ல வேறையா ரெண்டும், like what, spermatogenesis குள்ளதான் இந்த spermiogenesis அப்படிங்கிற ஒரு பார்ட்டும் வரும். anyhow நம்மளோட அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம கிளியரா படிக்க போறோம். நல்லா வந்து இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்றாங்க, செர்டோலி செல்ஸ் கிட்ட சொல்லி அந்த செர்டோலி செல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ் நடத்தி வைக்க பார்ப்பாங்க. ஸ்பெர்மியோஜெனிசிஸ் இஸ் நத்திங் பட் என்னன்னா மெச்சுரேஷன் நடந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் வெளியே போறதுக்கான அந்த ஆக்டிவிட்டிஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே செக்ரீட் பண்ணுவாங்க இந்த செர்டோலி செல்ஸ். ஆல்ரைட், சோ செர்டோலி செல்ஸ் நம்ம நேத்து படிச்சிருக்கோம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் செர்டோலி செல்ஸ்? They are present in order to nourish the sperms or the germ cells. தான் அவங்க வந்து இருக்காங்க நம்ம படிச்சாச்சு. All right, any doubts on this? So எப்போ ஸ்டார்ட் ஆகும் இந்த spermatogenesis? Puberty timeல ஸ்டார்ட் ஆகும் and then it will be keep on continuing throughout the life of the male. Fine. Next, gametogenesis in humans பாருங்க. இந்த பிக்சர் அப்கோர்ஸ் புக்ல இருக்கிற இந்த பிக்சர் தான். இந்த பிக்சர்ல நிறைய வகையான செல்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. ஸ்பெர்மட்டோகோனியம் அப்படிங்கிறது தான் வந்து ஜெர்ம் செல். புரிஞ்சுதா? சோ ஜெர்ம் செல் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, இங்க நிறைய செல்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் எப்பவுமே ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம பார்த்துருக்கிறோம். உள்ளார இன்னர் லைனிங்ல ஜெர்ம் செல்ஸ் தான் இருக்கு, மேல் ஜெர்ம் செல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செர்டோலி செல்ஸ் மட்டும் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அதையும் தாண்டி வேற என்னெல்லாம் இருக்கு, மேல் ஜெர்ம் செல்ஸ் அண்ட் செர்டோலி செல்ஸ் ஆல்ரெடி படிச்சாச்சு. இதையும் தாண்டி இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கறது தான் நம்ம இந்த கிளாஸ்ல கவர் பண்ண போறோம். இங்க கொடுத்திருக்கிற பிக்சர் என்னன்னு நமக்கே தெரியும். இட் இஸ் நத்திங் பட் தி செக்ஷனல் வியூ ஆஃப் செமினிஃபரஸ் டிபியூல். வாட் இஸ் கிவன் இன் திஸ் பிக்சர்? இந்த ஹோல் இது எங்க இருக்குது, எங்க இருக்கிற பார்ட்டை வந்து இங்க ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க, செக்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க.
seminiferous tubule குள்ள தான் அவங்க செக்ஷன் பண்ணி இந்த வியூவை காமிச்சிருக்காங்க, which means that spermatogenesis happens inside the seminiferous tubule. Okay, spermatogenesis begins at puberty and அது எங்க நடக்கும்? seminiferous tubules குள்ள தான் spermatogenesis நடக்கும். All right, நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். நம்ம வரைஞ்சு வந்து ஓவராலா ஃப்ளோ சார்ட் போட்டுட்டு we will discuss in detail. Very simple and easy things. First puberty போட்டுக்கலாம். puberty எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. We will do the different color. Okay. நம்மளோட spermatogonium, right? spermatogonia அப்படின்னு போட்டிருப்பாங்க, spermatogonium அதெல்லாம் சிங்குலர் ப்ளூரல்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ spermatogonia அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் immature germ cells or germ cells அப்படின்னு கூட வச்சுக்கணும். இவங்க தான் germ cells. நம்ம இப்படி போட்டுக்கலாம். அட் த ஸ்டார்டிங்ல இந்த spermatogonias அவங்க தான் வந்து மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ண போறாங்க. இவங்களோட ploidy எப்படி இருக்கும்? ploidy is nothing but chromosomal number 2n இருப்பாங்க. 2n அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? 2n is nothing but என்னன்னா ஹியூமன்ஸ்ல எவ்வளவு குரோமோசோம்ஸ்? 23 pairs அர்த்தம். ஸோ 2 into 23 it is 46 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த spermatogonia என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will undergo spermatogenesis. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன ஸ்டெப் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ் தான் நடக்கும். மைட்டோசிஸ் அப்படிங்கிறது வந்து ஈக்குவேஷனல் டிவிஷன், அது நமக்கு தெரியும். இங்க போட்டிருக்கிறது வந்து இது ஒரு செல்லு. இந்த செல் வந்து இட் இஸ் அண்டர்கோயிங் மைட்டோசிஸ். மைட்டோசிஸ். ஸோ மைட்டோசிஸோட எண்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவல் நம்பர் ஆஃப் செல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஈக்குவல் நம்பர் ஆஃப் செல்ஸ் ஆர் லைக் ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸோட செல்ஸ் கிடைப்பாங்க. அப்படின்னா இவங்களோட நியூக்ளியர் நம்பர் ஒரு லைக் ப்ளாய்டியும் 2n தான் இருக்கும், 46 தான் இருக்கும். இதோட ப்ளாய்டியும் 46 அதாவது 2n தான் இருக்கும். அப்புறம் கம்மிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன், இவங்க மறுபடியும் என்ன டிவைட் பண்ணுவாங்க ஆர் இவங்க டிவைட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறது எல்லாத்துலயும் தான் ஒரு ட்ரிக் இருக்கும். நம்மளோட புக்ல காமிச்சிருப்பாங்க. இப்படியே வந்து எல்லாம் டிவைட் ஆகி போயிட்டு இருக்கும். அப்படின்னா இவங்களுக்கு பேர் என்ன மேம்? இவங்க எல்லாருமே மைட்டோசிஸ் பண்ணுவாங்களா இல்ல யார் வந்து மியோசிஸ் அண்டர்கோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதுலதான் வந்து நமக்கு 2 வகையான ஸ்பெர்மட்டோகோனியாஸ் இருக்காங்க. 2 வகையான ஸ்பெர்மட்டோகோனியாஸ் எல்லாருமே நோட் எழுதி வச்சுக்கோங்க. It is a note. Okay, spermatogonia A and spermatogonia B. And so 2 வகையான spermatogonia A and spermatogonia B இருப்பாங்க. ஸோ இதுல வந்து யாரோ ஒருத்தங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, செல்லோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மியோசிஸ் அண்டர்கோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் நாட் கிவன் இன் தி புக். ஆல்ரைட், ஸோ இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா ஏவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா ஏ இஸ் கால்ட் அஸ் ஸ்டெம் செல். ஏன் வந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஐ வில் ரைட் இட் டவுன் ஓவர் ஹியர். stem cells. So stem cells are nothing but அதிலிருந்து நிறைய வகையான or நிறைய காப்பீஸ் உருவாக்கிக்க முடியும் அப்படின்னா தான் அந்த ஸ்டெம் செல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா இஸ் தி ஸ்டெம் செல். ஓகே, ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அந்த ஸ்பெர்மட்டோகோனியா ஏ வந்து it will be keep on doing only mitosis. Okay, fine. All right. So spermatogonia is the stem cell present inside the wall of the seminiferous tubule and that will be doing only mitosis. So இங்க பார்க்க முடியும். ஸோ மைட்டோசிஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து என்ன பண்ணும், மறுபடியும் நிறைய செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்பெர்மட்டோகோனியமே தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகே, ஆனா ஸ்பெர்மட்டோகோனியம் பி மட்டும் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா தட் வில் அண்டர்கோ மியோசிஸ்.
இங்க பாத்துக்கோங்க, மைட்டாசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு, ரெண்டு வகையான ஸ்பெர்மட்டோகோனியம் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. ஸ்பெர்மட்டோகோனியா A அண்ட் ஸ்பெர்மட்டோகோனியா B ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸ்பெர்மட்டோகோனியா A வந்து என்ன பண்ணும், again it will undergo mitosis only. All right children, okay. So நம்ம மறுபடியும் இதை போட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து 2n ஓட இருக்கக்கூடிய ஸ்பெர்மட்டோகோனியா ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்து பின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் மைட்டாசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்பெர்மட்டோகோனியா ஏ வந்து மறுபடியும் மைட்டாசிஸ் தான் பண்ணுவாங்க. மைட்டாசிஸோட எண்டில் இதுதான் கிடைக்கும். ஆனால் ஸ்பெர்மட்டோகோனியா பி மட்டும் பார்த்தீங்கன்னா மியாசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா பி will undergo meiosis. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம ரொம்ப கிளியரா எழுதுவோம், டோன்ட் வரி. ஓகே, அது மட்டும் மியாசிஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, it will be producing all 2n only. மைட்டோசிஸ்ல அப்படியே நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா எப்பெல்லாம் வந்து ஸ்பெர்மட்டோகோனியா பி ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த பி மட்டும்தான் என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் இட்ஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், அதாவது ரிடக்ஷன் டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆல்ரைட், ஓகே. ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா பி தான் வந்து என்ன ஆகும், it will start its reduction division. Okay, so spermatogonia is always diploid only. Already நம்ம போட்டாச்சு. இதோட ploidy என்னவா இருக்கும், spermatogoniaோட ploidy it is 2n, that is 46 chromosomes வச்சிருக்கும். எல்லா ஸ்பெர்மட்டோகோனியானாலே வந்து 2n தான். ஓகே, எல்லாருமே 2n தான் இருப்பாங்க, அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனா ஸ்பெர்மட்டோகோனியா பி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, they will undergo the next one. Okay, spermatogonia B form பண்ணுவாங்க. அந்த spermatogonia B is further getting divided into primary spermatocytes. Yes, so in the spermatogonia B is getting divided into or getting further converted into primary spermatocytes. And the spermatocytes, primary spermatocytes தான் என்ன ஆவாங்க அப்படின்னா meiotic division ஸ்டார்ட் பண்ணுவாங்க. Okay, fine. So first step clear. So once again we will just quickly brush it up. ஓகே, ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னா எப்பவுமே வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஸ்பெர்மட்டோகோனியாவும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. கோனியா அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா தான் வந்து அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுது. கோனியா எப்பவுமே வந்து என்ன இருப்பாங்க, 2n தான் இருப்பாங்க. ஆல்ரைட், அது மட்டும் மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பெர்மட்டோகோனியாஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பெர்மட்டோகோனியா ஆர் ஸ்பெர்மட்டோகோனியா இருக்காங்க, ஸ்பெர்மட்டோகோனியா ஏ அண்ட் பி. ஸோ பி தான் வந்து என்ன வாங்க, மியாசிஸ் அண்டர்கோ பண்ணுவாங்க. புக்ல இந்த இன்ஃபர்மேஷன் மட்டுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. All right, so spermatogonia B will get converted into primary spermatocytes. So primary spermatocytes 2n தான் வச்சிருப்பாங்க. ஓகே, அவங்களோட நியூக்ளியர் நம்பர் ஆர் லைக் குரோமோசோமல் நம்பர் வந்து 2n தான் இருக்கும். And then that is what is going to undergo meiosis and produce the sperms. பாத்தரலாம் அதை பத்தி. இதே spermatogonia A என்ன பண்ணிட்டு இருக்கும், it will be keep on doing the mitosis only. Spermatogonia will always do the mitosis and produce lot of spermatogonia A, spermatogonia B வரும். ஆனா B வந்த உடனே என்ன ஆயிரும், primary spermatocytes மாறி it will start to do the meiotic division. Okay, then comes the meiosis one. meiosis நாலே reduction division. இந்த primary spermatocytes, அதாவது spermatogonia B ல இருந்து வந்த அந்த primary spermatocyte எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒன்று மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, ஒரே ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். பிரைமரி ஸோ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் எப்பவுமே வந்து 2n தான் இருக்கும். 2n இருக்கிற இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் will undergo meiosis 1. The place is not sufficient நினைக்கிறேன். Yes, meiosis 1. meiosis 1 ஓட எண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா குரோமோசோமோட நம்பர் ரெடியூஸ் ஆயிருக்கும். மியாசிஸ்னு வந்துட்டாலே என்ன ஆயிரும், குரோமோசோமோட நம்பர் ரெடியூஸ் ஆயிரும். என்னவாயிடும், என்ன மாறிடும், ரிடக்ஷன் டிவிஷன் ஆச்சே இல்லையா. மியாசிஸ்னாலே இட் இஸ் நத்திங் பட் தி ரிடக்ஷன் டிவிஷன். ஓகே,
இங்க கிடைச்சிருக்கிற இந்த செல்ஸை என்ன சொல்லுவாங்க? மியாசிஸ் 1 எண்ட் ப்ராடக்டா கிடைச்சிருக்கிற செல்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் பி காலிங் திம் as secondary spermatocytes. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்ல இருந்து மியாசிஸ் 1 நடந்ததுக்கு அப்புறமா கிடைக்கிறதுக்கு பேர் என்னது? செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். ஓகே, இந்த ஸ்டெப் ஈஸி தானே? ஸோ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸோட ப்ளாய்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் n. only 23 will be there. செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டோட ப்ளாய்டு என்னது? n, which means that only 23 will be there. இதே பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டோட ப்ளாய்டு என்னது? 2n, which is nothing but 46. Okay, very important question. So meiosis 1 நடந்துருச்சு, 2 secondary spermatocytes கிடைச்சிருக்குது. இங்க வந்து 2 primary spermatocytes போட்டங்கிறது இங்க 4 செல்ஸா காமிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து என்னது ஒரே ஒரு primary spermatocyte மட்டும் தான் படிச்சிருக்கோம். ஒரு primary spermatocyteல இருந்து 2 secondary spermatocyte கிடைக்கும். இந்த calculation is an important question. 2 primary spermatocyteல இருந்து எவ்வளோ secondary spermatocytes கிடைக்கும்? Come on, chat boxல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் கிடைக்கும். இதே 2 பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் இருந்தா எவ்வளவு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் கிடைக்கும்? இட் இஸ் 4. ஆல் ரைட், ஓகே. சோ இப்போ இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் என்ன ஆக போகுது? வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் அப்படின்னு பார்த்தலாம். எஸ், சோ மியாசிஸ் 1 முடிஞ்சாச்சு. அடுத்தது யார் இருக்காங்க? மியாசிஸ் 2 தான் இருக்கு. ஓகே, மியாசிஸ் 2 தான் இருக்கு. சோ இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டே என்னவா இருக்கு? 23 குரோமோசோம்ஸ் வச்சிருக்கக்கூடியதா இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது? It is again undergoing, all the secondary spermatocytes will undergo the meiosis 2 to produce the spermatids. Spermatids ஓட நியூக்ளியர் நம்பர் என்னவா இருக்கும்? குரோமோசோமல் நம்பர் என்னவா இருக்கும்னு கேட்டா அதுவும் n தான். ஸ்பெர்மாட்டிட்ஸும் n தான் வச்சிருப்பாங்க. அதாவது 23 நம்பர்ஸ் தான் இருக்கும். 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். வெரி வெரி ஈஸி. ஸோ ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் வந்துச்சு. ஒவ்வொரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்தும் மியாசிஸ் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பெர்மாட்டிட்ஸ் கிடைக்குது. ஸோ மொத்தம் ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்ல இருந்து எவ்வளவு ஸ்பெர்மாட்டிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ஸ்பெர்மாட்டிட்ஸ் கிடைக்கும். செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் 2, ஸ்பெர்மாட்டிட்ஸ் 4 கிடைக்கும். So what is this? This is primary spermatocyte and this one is secondary. And what is this that we have obtained? Spermatids. Spermatids கிடைச்சாச்சு. ஓகே, ஸோ ஸ்பெர்மாட்டிட்ஸும் ஸ்பெர்மும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெர்மாட்டிட்ஸ் தான் ஸ்பெர்மா மாறும். ஸோ மியாசிஸ் எல்லாம் முடிஞ்சுச்சு, இனி செல் டிவிஷன் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இனி அதுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் நடக்க போகுது. ஓகே, ஆல் ஆஃப் யூ ஆர் ரெடி? எஸ், எனி டவுட்ஸ்? ஆல் ஆஃப் யூ ஆர் லிசனிங்? புரிஞ்சிட்டு இருக்கா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான பார்ட் தான் இது. நம்ம இங்க வந்து என்ன டிவிஷன் அப்படிங்கறது எழுதிடலாம். இங்க வந்து மியாசிஸ் 1 நடந்துச்சு. இங்க என்ன நடந்திருக்குது? மியாசிஸ் 2 நடந்திருக்குது. ஓகே, மியாசிஸ் 2 ஓட எண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டா spermatids are the end product of meiosis 2 during the spermatogenesis. All right, so spermatogenesisல மியாசிஸ் 2 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. மியாசிஸ் 2 ஓட எண்ட்ல நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? ஸ்பெர்மாட்டிட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இங்க வந்து இப்படி ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்படி வேணா ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். நம்மளோட புக்ல பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்னே ஒரு காப்பீஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க நம்மளோட புக்ல. ஓகே, இது வந்து 2 பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்னு கேட்டா இது எல்லாத்தையுமே ஒன்னா எழுத வேண்டி வரும். ஒரே ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அப்படின்னு கேட்டா வந்து 4 ஸ்பெர்மாட்டிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதே 2 பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டா இருந்துச்சுன்னா எவ்வளோ ஸ்பெர்மாட்டிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? 8 ஸ்பெர்மாட்டிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் secondary spermatocytes will undergo second meiotic division during this process of spermatogenesis. அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு, ரைட்? எஸ், ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துருக்கோம். 4
equal haploid, எல்லா spermatidsமே haploid தான் இருக்காங்க, அதையும் பார்த்தாச்சு. is undergoing second meiotic division and it is producing how many spermatids? இதை மட்டும் எடுத்துக்கலாம். so 4 spermatids produce ஆகும். இதே 2 primary spermatocyte இருந்ததுன்னா 8 spermatids produce ஆகும். next, a small simple question, secondary spermatocytes are haploid or diploid? very important question, நிறைய டைம் கேட்பாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து ஓகே ஸோ ஸ்பெர்மாட்டிட்ஸ் மட்டும்தான் என்ன இருக்கும், இல்லை செகண்டரி ஸ்பெர்மோட்டோசைட்டுமே என்னவா இருக்கும், ஹாப்ளாய்டா தான் இருப்பாங்க. என்னன்னா என்னது, ஹாப்ளாய்டுன்னு அர்த்தம், which has only 23 chromosomes நம்மளை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், ploidy numbers அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. what is the ploidy of secondary spermatocytes அப்படின்னு கேட்டா it is 23, that is haploid 1 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், spermatogenesis. எஸ், ஸோ நம்ம வந்து ஹார்மோனல் ரெகுலேஷன் படிக்கும்போது தான் அந்த spermatogenesis அப்படிங்கிற வார்த்தை படித்தோம். spermatogenesisக்கும் spermatogenesisக்கும் என்ன டிஃபரன்ஸ்? spermatogenesis கண்டிப்பா கடைசியா ஸ்பெர்ம் தான் கிடைக்குது. ஆனா அது என்னப்பா spermatogenesis அப்படின்னா, அந்த ஓவரால் இந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஹோல் ப்ராசஸ்லயுமே ஒரு இந்த சின்ன ஒரு ஸ்டெப்பை மட்டும்தான் ஸ்பெர்மியோஜெனசிஸ்னு சொல்றாங்க. சின்ன ஒரு ஸ்டெப். ஓகே, கொஸ்டின் பேப்பர்ல நீங்க ஸ்பீடா படிக்கும்போது ஸ்பெர்மட்டோஜெனசிஸையும் ஸ்பெர்மியோஜெனசிஸையும் கரெக்டா பாத்துக்கோங்க, அவங்க என்ன மீன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கணும். இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் வில் அண்டர்கோ டிஃபரன்சியேஷன். என்ன அண்டர்கோ பண்ணுவாங்க? டிஃபரன்சியேஷன். Please make a note of it. These spermatogenesis, no? In this spermatogenesis, spermiogenesis is a single or like what? Or a simple step da. Overall process வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? Genesis அப்படின்னு சொல்லிடுவோம். இதே வந்து அதுல இருக்கிற சின்ன ஒரு பார்ட் மட்டும்தான் வந்து நம்ம spermiogenesis அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். I want everyone to make a note of it. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல கொடுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, எஸ். ஸோ இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து ஸ்பெர்ம்ஸா மாறுறதுக்கு பேரு வந்து டிஃபரன்சியேஷன். அது நம்ம பார்த்தாச்சு. அந்த ப்ராசஸ் தான் ஸ்பெர்மியோஜெனசிஸ் சொல்றாங்க. டிஃபரன்சியேஷன் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாட் இஸ் டிஃபரன்சியேஷன்? நார்மலா இருக்கிற ஒரு செல் வந்து அவங்களோட வேலையை செய்துட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வேலை செய்ய வேண்டிய வந்துச்சுன்னா அந்த ஸ்பெஷல் வேலை செய்யறதுக்கான என்னது மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் அதுக்கு வேணும் இல்லையா? இங்க ஸ்பெர்மாட்டிட்ஸ் பாருங்களேன், சும்மா ஒரு ரவுண்டா தான் இருக்குது இல்லையா? இதே வந்து ஸ்பெர்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? ஸ்விம் பண்ணிட்டு போறதுக்கு டெய்ல் எல்லாம் வேணும் இல்லையா? அந்த டெய்ல் எல்லாம் அப்டைன் ஆகுற அந்த ப்ராசஸ் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் செல் ஒரு ஸ்பெஷல் செல்லா மாறுற ப்ராசஸ். ஸ்பெஷல் செல் to do specific work. ஓகே, அதுதான் அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க? டிஃபரன்சியேஷன். ஒரு நார்மலா இருக்கிற ஒரு செல் வந்து அது என்ன வேலை செஞ்சிருக்கோ அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷலான ஒரு வேலையை செய்யணும்னா அது ஸ்பெஷல் செல்லா மாறணும் இல்லையா? அதுக்கு அது அண்டர்கோ பண்ற ப்ராசஸ்க்கு பேரு தான் வந்து டிஃபரன்சியேஷன். ஆல்ரைட், இங்கே அந்த டிஃபரன்சியேஷனை தான் நம்ம ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்றோம். சும்மா நடந்துருமா இந்த ஸ்பெர்மாட்டிட் ஸ்பெர்மட்டோசோவாவா இல்ல ஸ்பெர்மா மாறுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா நடக்காது. கண்டிப்பா அதுக்கு ஏதோ ஒரு ஹார்மோன் வேணும். எந்த ஹார்மோன் அப்படிங்கிற குவெஸ்டின் வந்து நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த டிஃபரன்சியேஷன் ஆர் ஸ்பெர்மியோஜெனசிஸ்க்கு தான் வந்து நம்ம ஹார்மோனல் கண்ட்ரோல்லே பார்த்தோம். FSH is telling the Sertoli cells to secrete some factors which will induce spermiogenesis. Okay, spermatozoa கடைசியா கிடைக்கிற ஒரு விஷயம். அது கிடைக்கணும்னா அதுக்கு என்ன நடந்திருக்கணும்? Spermatids should undergo differentiation. Okay, very easy. So once again I'm repeating this. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So நமக்கு வந்து meiosis 2 முடிஞ்சு secondary spermatocytes or secondary spermatocytes will undergo meiosis 2 and they will produce spermatids. அந்த spermatids என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் அண்டர்கோ பண்ணுவாங்க. டிஃபரன்சியேஷன் அண்டர்கோ பண்ற அந்த ப்ராசஸ் தான் இங்க நம்ம ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்பெர்மியோஜெனசிஸ்க்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ஹார்மோனோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அதுதான் FSH. அந்த FSH வந்து செர்டோலி செல்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஓகே, செர்டோலி செல்ஸ் கிட்ட சொல்லி
they will initiate the production of some factors that will induce this differentiation. So differentiation நடந்ததுக்கு அப்புறமா கிடைக்கிற கடைசி ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் இது spermatozoa. So coming to this zoa, spermatozoa or sperm. நிறைய டைம் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து ஸ்பெர்மட்டோகோனியம்க்கும் ஜோவாக்கும் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. எப்பவுமே ஜோவா ஓவா அதெல்லாமே வந்து ஃபைனல் ப்ராடக்ட்ஸ், கடைசியா கிடைக்கிற கேமிட்ஸ் தான் ஜோவா, ZOA அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாம் எனது கடைசியா கிடைக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பெர்மட்டோசோவா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஸ்பெர்ம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ப்ராப்பரா என்ன வந்திருக்குது, டெய்ல் எல்லாம் வந்துருச்சு. அது வந்து ஸ்விம் பண்ணி போய் என்ன பண்ண முடியும், ஃபர்டிலைசேஷன் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இங்க பார்க்க முடியுது. ரைட், ஃபைன். ஸோ வாட் இஸ் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்? Spermatogonia will undergo mitosis followed by the meiosis to produce spermatids, and that spermatid will undergo differentiation and produces sperms, which is otherwise called as spermatozoa. Differentiation நடந்து or spermatogenesis க்கு எந்த ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? FSH. அந்த FSH யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க? It is anterior pituitary. Okay, fine. So after spermatogenesis, sperm head becomes embedded. Next topic பாத்தீங்கன்னா spermiation அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So sperms produce ஆயாச்சு, ரெடியா இருக்காங்க ஸ்பெர்ம்ஸ். இப்போ after spermatogenesis என்ன ஆகணும் அப்படின்னு பார்க்கலாம். So sperm heads are embedded in the set or embedded to the sertoli cells. இங்க பார்க்க முடியுது, இதுதான் sertoli cells. இந்த black and white மாதிரி இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து அந்த sertoli cells நல்லா பார்க்க முடியுது. இந்த sertoli cells கூட தான் என்ன இருக்காங்க, இதுதான் ஸ்பெர்மோட தலைன்னா இந்த செர்டோலி செல்ஸ் கூட இப்படி ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்படி ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன்னா செர்டோலி செல்ஸ் தான் என்ன பண்றாங்க, நரிஷ் பண்ணிட்டு இருக்காங்க, கிவிங் நியூட்ரிஷன் டு தி ஸ்பெர்ம்ஸ். ஓகே, ஸோ செர்டோலி செல்ஸ் தான் வந்து ஸ்பெர்முக்கான தேவைப்படுற நியூட்ரிஷன் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. Okay, after spermatogenesis, what happens? Sperm head is embedded. ஸோ எதுக்காக எம்பண்டடா இருக்கு, அந்த ஸ்பெர்முக்கு தேவைப்படுற நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, அந்த ஸ்பெர்ம் வந்து செர்டோலி செல்ஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆஃப்டர் லைக் வாட் ஃபைன் டெவலப்மெண்ட் அண்ட் எவ்ரி திங் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெர்ம் வெளியே போனாதான் என்ன ஆகும், அது போய் அதோட வேலையை செய்ய முடியும், அதோட பர்பஸ் அதனால பண்ண முடியும் இல்லையா. ஸோ அது வந்து செர்டோலி செல்ஸ் கிட்ட ஒட்டிட்டு இருக்கிறத வந்து அது பிரியறதை தான் நம்ம என்ன சொல்றோம், பிரிஞ்சு வெளியே போறதை தான் நம்ம ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, செர்டோலி செல்ஸ் இதுதான் வந்து செர்டோலி செல்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெர்மோட ஹெட்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படிதான் வந்து அட்டாச் ஆயிருக்குது, அட்டாச் ஆகி நியூட்ரிஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டிட்டாச்மெண்ட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஸ்பெர்மியேஷன். டிட்டாச் ஆகி வெளியே ரிலீஸ் ஆகி போறோம். ஸ்பெர்மியோஜெனசிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம் வந்து செர்டோலி செல்ஸ்ல இருந்து டிட்டாச் ஆகி போறது தான் ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. மேக் a note of it. Very important statement type question. Release of sperms from the seminiferous tubule is called as spermiation அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ரிலீஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இன்டு தி செமினிஃபரஸ் டியூபியூல் அப்படிங்கிறதும் வரும். ஃப்ரம் தி செமினிஃபரஸ் டியூபியூல்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான், இன்டு தி செமினிஃபரஸ் டியூபியூல்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஏன்னா அது என்ன ஆயிரும், ஒட்டிட்டு இருக்கிறது செர்டோலி செல்ஸ் கிட்ட இருந்து பிரிஞ்சு இந்த லூமனுக்கு போய் அதுல இருந்து தானே வெளியே போக முடியும். ஸோ அதுல இருந்து பிரியறதையுமே அதை என்ன சொல்லிடுவாங்க, ஸ்பெர்மியேஷனுங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்ல ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு. ஆனா என்ன ஆகணும், ரிலீஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கரெக்டா வரணும். ஃப்ரம் ஆர் இன்டு தி செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் is what we call it as spermiation. What is spermiation? Once again, sertoli cells கூட sperm ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த detachment, detach ஆகி seminiferous tubule இருந்து வெளியே போறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், spermiation அப்படின்னு சொல்லுவோம். Next, after spermiogenesis, the sperm heads are embedded in dash அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பெர்மியோஜெனசிஸ்க்கு அப்புறம் எங்க ஒட்டிட்டு இருந்தது இப்போதான் நம்ம பார்த்தோம். இப்படி நான் சொல்லியிருந்தேன், இதை வந்து என்னவா இமேஜின் பண்ணி சொன்னேன், செர்டோலி செல்ஸா இமேஜின் பண்ணி சொன்னேன். இது வந்து ஸ்பெர்ம்ஸாவும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதா நம்ம பார்த்தோம். டிட்டாச் ஆகிறதா ஸ்பெர்மியேஷன். இதே வந்து எங்க ஒட்டிட்டு இருக்காங்க, யார் இது, செர்டோலி செல்ஸ், அவ கூட தான் ஒட்டிட்டு இருக்காங்க. ஆல் ரைட். After spermiogenesis, sperm head becomes embedded in sertoli cells. They finally released from the seminiferous tubule by the process called as spermiation. So Leydig cells எதுக்கு தேவைப்படுறாங்க, ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் தேவைப்படுறாங்க. அந்த ஆண்ட்ரோஜன் தான் என்ன பண்ணும்,
it will start the spermatogenesis process. Overall spermatogenesis நடக்கிறதுக்கே இந்த ஆண்ட்ரோஜன் தான் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹார்மோனே இந்த ஆண்ட்ரோஜன் தான். நெக்ஸ்ட் ஒன், கமிங் டு த டவுட் பார்ட்ஸ். ஸோ டவுட் கண்டிப்பா மைண்ட்ல வரும், நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். What are the ploidy of different types of cells during the spermatogenesis? Ploidy அப்படின்னாலே வந்து குரோமோசோம் நம்பர் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன வருது ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்போ? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சைட்ல எழுதலாம். ஸ்பெர்மட்டோகோனியா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஸ்பெர்மட்டோகோனியோட பிளாய்டி என்னது? 2n, அதாவது என்னது 2n என்ன சொல்லுவோம்? 46 அப்படின்னு சொல்லுவோம். 46 குரோமோசோம்ஸ் வச்சிருக்கும். அதுக்கப்புறமா தான் என்ன வந்திருக்கும் நமக்கு? What we'll be getting from that? Primary spermatocytes. So primary spermatocytes ஓட ploidy என்னவா இருக்கும்? 2n தான் இருக்கும். ஏன்னா மைட்டோசிஸ்க்கு அப்புறம் தானே கிடைக்குது, அதனால அதுவும் 2n தான் இருக்கும். மைட்டோசிஸ் தானே, அதனால இதோட பிளாய்டியுமே 2n தான், தட் இஸ் 46 தான். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? மியாசிஸ் நடக்கும். ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் இட் சில்ட்ரன். மியாட்டிக் டிவிஷன் நடக்கிறதுனால மியாட்டிக் டிவிஷன் 1 நடக்கும். மியாட்டிக் டிவிஷன் 1ஓட எண்ட்ல என்ன கிடைச்சிருக்கும் நமக்கு? செகண்டரி spermatocytes. And the secondary spermatocytes will undergo meiosis 2, meiotic division 2. நடந்ததுக்கு அப்புறமா you will get what? வாலே இல்லாம கேமிட் மாதிரி இருக்கிறவங்க யாரு? spermatids. ஓகே, சோ இப்போ நம்ம பிளாய்டி போட்டுடலாம். பிளாய்டி நம்ம வந்து ப்ளூ கலர்ல போடலாம். ஓகே, இவங்க வந்து 46. இதே பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்க்கு அப்புறமா மியாட்டிக் டிவிஷன் நடந்து முடிஞ்சு வரக்கூடிய செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்க்கு என்ன இருக்கும்? பிளாய்டி வில் பி n and ஸ்பெர்மாட்டிட்ஸ்க்கு அதே n தான் இருக்கும். ஓகே, அதாவது 23 தான் இருக்கும். and then டிஃபரன்சியேஷன் நடந்து முடிஞ்சு கிடைக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க? ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஸ்பெர்மட்டோசோவா. அவங்களோடது என்னவா இருக்கும்? இருக்கும். ஸோ கேமிட் அப்படின்னாலே வந்து ஹாப்ளாய்டா தான் இருக்கும். ஸோ கேமிட் which is otherwise called as என்ன சொல்லுவாங்க? reproductive cells அப்படின்னு சொல்லலாம். reproductive cell அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த reproductive cellனாலே எப்படி இருப்பாங்க? ஹாப்ளாய்டா தான் இருப்பாங்க. ஸோ be it sperm இருக்கட்டும் ஆர் ஓவம் இருக்கட்டும் ஆர் ஓவம், எல்லாருமே எப்படி இருப்பாங்க? ஹாப்ளாய்டா தான் இருப்பாங்க. கேமிட்ஸ்னாலே ஹாப்ளாய்டு தான். ஸோ மேல் கேமிட் வில் கேரி n. ஓகே, ஸோ ஸ்பெர்ம் வில் கேரி n அண்ட் ஓவம் வில் கேரி n. ஸோ இது ரெண்டும் பிளஸ் பண்ணா என்ன வரும்? 2n வரும். ஜைகோட் வந்து 2n இருக்கும் இல்லையா? ஓகே, இதோட நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ் இன் கேமட்டோஜெனசிஸ்? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, நிறைய டைம் கேட்குற கொஸ்டின். எப்பவுமே கேமட்டோஜெனசிஸ்ல மியாசிஸ் நடந்தாதான் என்ன ஆகும்? ஸ்பிளிட்டிங் ஆஃப் குரோமோசோம்ஸ் வில் ஹேப்பன். ஸோ 2n இருந்தது என்ன ஆகுது? அப்போதான் பிரிஞ்சு என்ன ஆகும்? டிஃபரன்சியேஷன் நடக்கணும் அப்படின்னா, ஆர் லைக் ஒரு டிஃபரன்சியேஷன் கூட வேணாம், எவல்யூஷனுக்கு வேரியேஷன்ஸ் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஒரு ஆர்கானிசம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி அதோட யங் ஒன் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும்? உங்களுக்கு டிஃபரன்ஸ் கொஞ்சமாவது இருக்குது. அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது? தேர் வான்ட் பி எனி டிஃபரன்ஸ் லைக் வாட் வேரியேஷன்ஸ் அட் ஆல். ஸோ மியாசிஸ் நடக்கிறதுனால தான் என்ன ஆகும்? வேரியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேமிட்ஸ் அப்படின்னா அதுக்கு ஹாப்ளாய்டு கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் வேரியேஷன்ஸ் ஆர் பாசிபிள். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல மட்டும்தான் வேரியேஷன்ஸ் ஆர் பாசிபிள். இதே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வேரியேஷன்ஸ் ஆர் நாட் அட் ஆல் பாசிபிள். வேரியேஷன்ஸே நடக்காது. அப்படி டிக்டோவா இருக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சு யங் ஒன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பேரண்ட் மாதிரியே இருக்கும். எந்த வேரியேஷனும் நடக்காது. வேரியேஷனே நடக்கலாம்னா என்ன போர் அடிக்கும் இல்லையா? ஸோ வேரியேஷன்ஸ் நடந்ததுனா தான்
it will become very easy or like what very interesting. இந்த உலகத்துல எல்லாமே புதுசா ஏதாவது வந்தாதான் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ல கேமெட் ப்ரொடக்ஷன் அப்போ மியாசிஸ் நடந்தாதான் ஹாப்ளாய்டு கேமெட்ஸ் ஆர் லைக் வாட் வேரியேஷன்ஸ் நடக்கும். ஹாப்ளாய்டு கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் ஹாப்ளாய்டு பிளஸ் ஹாப்ளாய்டு ரெண்டு ஹாப்ளாய்டு மிக்ஸ் ஆகும்போது ரெண்டு வேற வேற லைக் வாட் இண்டிவிஜுவல்ஸோட லைக் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் மிக்ஸ் ஆகும்போது தான் நம்மளால வேரியேஷன்ஸ் எல்லாமே வரும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனோட மெயினான அட்வான்டேஜ் என்னது? வேரியேஷன்ஸ் தான். அண்ட் ஹாப்ளாய்டு கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன வேணும்? மியாசிஸ் நடந்தால் தான் ஹாப்ளாய்டு கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் குவிஸ் டைம். வெரி ஈஸி கொஸ்டின்ஸ் ஆர் தேர் ஃபார் யூ ஆல். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ரிவிஷன் தான். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம தனியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹவு மெனி ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் அ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்? செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து எவ்வளோ ஆர் லைக் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது மாதிரி நிறைய போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ கமிங் பேக் டு திஸ் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் பார்க்குறோம். எவ்வளோ ஸ்பெர்மாட்டிக்ஸ் எவ்வளவோ அவ்வளோதான் வரும். ஸோ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்துன்னு கேட்கறாங்களா இல்லை எவ்வளோ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து கேட்கறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா இது ஒன் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து எவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஸோ ஒன்னுல இருந்து என்ன கிடைக்கும்? 2 தான் வரும். ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் இட். ஓகே, எஸ். ஸோ நம்ம வந்து இதுக்கு எதை கோ த்ரூ பண்ணணும்? இந்த பிக்சர் எடுக்கலாமா? இந்த பிக்சர் நம்ம நிறைய போட்டும் பார்த்துருக்குறோம். ஸோ ஒரே ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து 2 ஸ்பெர்மாட்டிக்ஸ் ஒரு 2 ஸ்பெர்ம்ஸ். ஸ்பெர்மாட்டிக் நம்பர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் ஸ்பெர்ம்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஆனால் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்ல இருந்து 1ல இருந்து 2 வரும். ஆல்ரைட், இதெல்லாம் வந்து நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எதுக்கும் போட்டு பார்த்துருங்க. இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. நத்திங் இஸ் கோயிங் டு ராங். லைக் வாட் பி டைம் கன்சியூமிங். இட் வில் பி லைக் வாட் ஒன்லி லைக் வாட் 10-20 செகண்ட்ஸ் தான் வரும் இது போட்டு பார்க்கறதுக்கு, ஐ கெஸ். ஸோ ஓகே, ஆனால் லைக் வாட் டக்குன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வேகமா போட்டுறாதீங்க. கரெக்டாக கொஸ்டினை படிச்சு பார்த்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டா இல்லை 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து எவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்களா அப்படின்னு கொஸ்டினை கரெக்டா படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. எஸ், ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து ஒரே 2 ஸ்பெர்ம்ஸ் தான் வரும் ஆர் 2 ஸ்பெர்மாட்டிக்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட், வாட் ஆர் டிப்ளாய்டு ஸ்டேஜஸ் இன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்? ஸோ டிப்ளாய்டு ஸ்டேஜஸ் எங்கெல்லாம் இருந்துச்சு? யாரெல்லாம் டிப்ளாய்டா இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஸ்பெர்மட்டோகோனியாவே டிப்ளாய்டு தான். அதுக்கப்புறம் வர பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் டிப்ளாய்டு தான். அவங்க தான் மியாசிஸ் அண்டர்கோ பண்ண போறாங்க. அதனால அவங்க மட்டும் என்னவா இருந்தாங்க? மியாசிஸ் அண்டர்கோ பண்றதுக்கு அப்புறமா வந்து ஹாப்ளாய்டு வந்துச்சு. ஸோ ஹூ ஆர் ஆல் டிப்ளாய்டு? ஹோல் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ல யார் டிப்ளாய்டு? ஸ்பெர்மட்டோகோனியாவும் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டும் தான் டிப்ளாய்டு. இதே வந்து ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் என்னது? ஹாப்ளாய்டா இருப்பாங்க. செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்மே என்னவா இருப்பாங்க? ஹாப்ளாய்டா தான் இருப்பாங்க. ஸ்பெர்மட்டோகோனியா டிப்ளாய்டா இருக்கும். ஆல்ரைட் சில்ட்ரன், நெக்ஸ்ட் நமக்கு அது ஈஸியா தெரியும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a correct sequence? எதுக்கு அப்புறம் எது வரும்? ஃபர்ஸ்ட் கோனியால இருந்து ஆரம்பிக்கும். எப்பவுமே ஸ்டார்டிங்ல என்னது? கோனியா, ஸ்பெர்மட்டோகோனியா அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா தான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்டா வருவாங்க. அதுல இருந்து பிரைமரி, பிரைமரியில இருந்து செகண்டரி, செகண்டரியில இருந்து ஸ்பெர்மாட்டிக்ஸ், ஸ்பெர்மாட்டிக்ஸ்ல இருந்து ஸ்பெர்ம் வருது. ஆல்ரைட், எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து ஸ்பெர்மாட்டிக்ஸ்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் ரைட் அட் ஆல். ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து ஸ்பெர்மாட்டிக்ஸ்னு சொல்றாங்க, அதுவும் நாட் பாசிபிள். செகண்டே வந்து ஸ்பெர்மாட்டிக்ஸ் வர சான்ஸே கிடையாது. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுமா? கிடையாது. So this is also wrong. So spermatogonia இருந்து primary spermatocytes வந்து அதிலிருந்து secondary spermatocytes, spermatids and sperms. இதுதான் கரெக்டான ஆன்சர். நம்ம எதுக்கு போகணும்? நம்ம ஆல்ரெடி போட்டு பார்த்த இந்த டயக்ராம் பார்க்கலாம். ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ், பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்ல இருந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ், செகண்டரியில இருந்து ஸ்பெர்மாட்டிக்ஸ், ஸ்பெர்மாட்டிட்ஸ்ல இருந்து கடைசியா நம்மளோட எண்ட் ப்ராடக்டான கேமிடான ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. Okay, next question. Structure of sperm. குயிக்கா ஈஸியானது தான், குயிக்கா முடிச்சிடலாம். ஸோ ஸ்பெர்ம் அப்படின்னாலே வந்து இட்ஸ் a single cell.
அது ஒரே ஒரு செல் தான். ஓகே, ஸ்பெர்ம் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஓகே தட் இஸ் அ கேமெட். ஓகே, ஸ்பெர்ம்ங்கிறது கேமெட் தான். அது ஒரு சிங்கிள் செல்னால தான் மேடப் ஆயிருக்கு. அந்த சிங்கிள் செல்லோட பிளாய்டி என்னவா இருக்கும்? பிளாய்டின்னு என்னது? குரோமோசோமல் நம்பர் பார்த்தீங்கன்னா 23 தான். 23 இஸ் நத்திங் பட் வாட்? என் தான் அதோட குரோமோசோமல் நம்பர். ஓகே, ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? குரோமோசோமல் நம்பர், குரோமோசோமல் கண்டிப்பாக நியூக்ளியஸ் எல்லாம் இருக்கும். ஹாப்ளாய்டு செல் தான், பட் நியூக்ளியஸ் அது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஸ்பெர்ம்ஸ் கண்ணால் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இங்கே வந்து மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் தான் காமிச்சிருக்காங்க. நம்ம கண்ணால் எல்லாத்தோட கண்ணிலையுமே வந்து செமன்லேருந்து ஸ்பெர்ம்ஸ் கண்ணில் பார்க்க முடியாது. ஓகே, மைக்ரோஸ்கோபிக் அதான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அது. ஸோ மைக்ரோஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்கே காமிச்சிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு தி போர்டு எக்ஸாம் ஆல்சோ, நீட் எக்ஸாம் ஆல்சோ அதோட ஸ்ட்ரக்சர்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் வாட் ஆல் இஸ் தேர்? ஹெட் பார்ட், மிடில் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் டெய்ல்னு 3ஆ பிரிச்சிருவாங்க. ஸோ ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர், ஸ்பெர்ம் அப்படிங்கிற ஒரு ஹாப்ளாய்டு செல், கேமெட் செல். அதோட பாடியை வந்து 3ஆ பிரிக்கலாம். ஹெட், மிடில் பீஸ், டெய்ல் அப்படின்னு மேஜரா பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு செல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா என்ன இருக்கும்? மெம்பரைன் இருக்கும். Since it is a cell, it will have what? Membrane. Plasma membrane is what is enveloping. So overall outerல இருக்கிற செல் என்ன சொல்லுவாங்க? மெம்பரைன்னு சொல்லுவாங்க. எந்த செல்லா இருந்தாலும் மெம்பரைன் இருக்கும். இது வந்து அனிமல்ஸ் தானே இல்லையா? அங்க வந்து இங்க வால் பத்திலாம் பேச்சே கிடையாது. அண்ட் கமிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி ஹெட் பார்ட். ஹெட் தான் இருக்கிறதுல எல்லா ஆர்கானிசம்ஸ்லயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெட்டுக்குள்ள என்ன இருக்கும்? கண்டிப்பா நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்குள்ள தான் என்ன இருக்கும்? குரோமோசோம்ஸ் இருப்பாங்க. அண்ட் தென் கமிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து இந்த பார்ட் மட்டும்தான் என்ன சொல்றாங்க? நியூக்ளியஸ் இருக்கிற பார்ட்னு சொல்லிட்டாங்க. இதே வந்து அதுக்கு மேல இருக்கிற ஒரு டார்க் அப்பியரன்ஸ் என்ன, இந்த பார்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ரோசோம் இருக்கிற பார்ட், that is nothing but an enzyme containing part. Okay, enzyme இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மேல அந்த ஹெட்டோட டிப்ல. Where is acrosome present, children? It is in the tip of the sperm. தலையோட டிப் நுனியில தான் இருக்குது இந்த ஆக்ரோசோம். அதுக்கப்புறமா தான் இந்த என்ன வரும்? இந்த நியூக்ளியஸ் பார்ட்டே வரும். So nucleus is a control center. நமக்கே தெரியும் எந்த செல்லா இருந்தாலும் nucleus is the structural and functional unit of the cell அப்படின்னு கூட சொல்லலாம். செல் வந்து நம்ம பாடியோட ஃபங்க்ஷன் யூனிட். அதுக்கு செல்லுக்குள்ளார யார் மெயினான கண்ட்ரோல் சென்டர் மாதிரி யாரு? நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் தான் ஆட்டி அமைச்சு வச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே. அண்ட் கமிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி நெக் ரீஜன். ஹெட், நெக், டெய்ல்னு பிரிக்கிறதும் பிரிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? நெக்குக்கு பெரிய ரோல் எல்லாம் நம்ம சொல்றது கிடையாது. ஓகே, எஸ். ஸோ இதே மிடில் பீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், அதாவது மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா இஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த பவர் ஹவுஸ் தான் என்ன பண்ணும்? எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனாலதான் அதுக்கு பேரே பவர் ஹவுஸ்ன்னு சொல்றாங்க. எந்த செல் உயிரோட வாழணும்னாலும் அதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி தேவைப்படும். அது மூவ் ஆகணும்னா அதை விட அதிகமா எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? ஸோ ஸ்பெர்ம்ங்கிறது வந்து இட் இஸ் அ மொட்டைல் கேமெட். ஓகே, இட் இஸ் அ மொட்டைல் கேமெட். மொட்டைல்னால என்னது? அவங்கனால மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செல். சில செல்ஸ்னால தன்னால மூவ் பண்ண முடியாது, சில செல்ஸ்னால அவங்களையும் மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிறது வந்து that is also a motile cell which can move with the help of tail. அதுதான் அவங்களோட ஃபிளஜெல்லம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு மூவ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? எஸ். ஸோ அந்த மூவ் பண்றதுக்கு கண்டிப்பா எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி யார் தராங்க? மிடில் பீஸ்ல இருக்கக்கூடிய அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி தராங்க. ஓகே, ஃபைன், வெரி சிம்பிள், ஃபைன். ஸோ எதெல்லாம் பார்த்துருக்கோம்? ஹெட் ரீஜன் பார்த்துருக்கோம். நெக்குக்கு பெருசா ரோல் எல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் தென் கமிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி மிடில் பீஸ். மிடில் பீஸ்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. அண்ட் தென் டெய்ல் இருக்குது. டெய்ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்விம் பண்ணி போறதுக்கு. அந்த ஹெட் ரீஜன்ல அந்த மேல நுனியில பாத்தீங்கன்னா ஆக்ரோசோம் அப்படிங்கிற பார்ட் பார்த்தோம். ஆக்ரோசோம் இஸ் லைக் வாட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் பீன் ஃபில்டு வித் என்சைம். தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் த penetration. அந்த ஆக்ரோசோம்குள்ள இருக்கக்கூடிய என்சைம் எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is really helpful in the penetration. Okay, acrosome is filled with enzymes that help in the fertilization. That is like what? Sperm இந்த ஓவம்னா ஸ்பெர்ம் என்ன பண்ணும்? பெனிட்ரேட் பண்றதுக்கு நியூக்ளியஸ் இருக்குன்னு தெரியும். என்ன நியூக்ளியஸ் இருக்கு இதுக்குள்ளார? ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் தான். அதாவது ப்ளாய்டி வந்து N தான். Okay, next மிடில் பீஸ் பத்தி தான் கொடுத்திருக்காங்க. மிடில் பீஸ் இஸ் த ஒன் which contains mitochondria. இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது ஸ்பெர்ம். அதனால தான் மூவ் பண்ணி ஃபெலோப்பியன் டியூப் ரீச் ஆகி அங்கதான் போய் ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியும் இல்லையா? அவங்க இஷ்டத்துக்கு எங்கேயோலாம் போய் பண்ண முடியாது. அவங்க ஸ்விம் பண்ணி போகணும். ஏன்னா
ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெர்ம் மட்டும் மூவ் பண்ணிலாம் வர முடியாது. ஸ்பெர்மை தேடி ஸ்பெர்ம் தான் ஓம் கிட்ட போகணும், ரைட்? ஸோ அதுக்கு கண்டிப்பாக எந்த மூவ்மெண்ட் நடக்கணும்னாலுமே அதுக்கு அது என்ன வேணும், அதிகமான எனர்ஜி தேவைப்படும். நெக்ஸ்ட் path of sperms ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. இட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் தி செமினிஃபரஸ் டியூபியூல். ஸோ ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகிறது, ரிலீஸ் ஆகி வெளியே வரத ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதையும் பார்த்தாச்சு. ஸோ ஸ்பெர்மியேஷன் நடந்ததுக்கு அப்புறமா யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? அப்கோர்ஸ் நமக்கு தெரியும் என்னென்ன டக்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ ரீடிடெஸ்டிஸ், வாஸ், எஃபரன்ஷியா, எபிடிடைமஸ் அதெல்லாமே படிச்சிருக்கிறோம் அவங்க இல்லையா? எல்லாத்து வழியாகவும் தான் என்ன ஆகும், ஸ்பெர்ம் பாஸ் ஆகி போகும். And then coming for the next one about the epididymis. Epididymis, of course, it is a duct. Adiyum thandi epididymis is the place where sperms are stored and sperms are getting matured also. Angida vandu maturation nadakudhu. Secretions of epididymis helps in the maturation of the sperms. Please take a note of it. And then seminal vesicle irukkudiya secretions, prostate and then bulbourethral irukkudiya ella secretions me kalandu enairum. Semen aayi, semen da it is being sent or released out appdinu paathirukom. All right, so this is on extra information you all should remember. So secretions of epididymis, vas deferens, seminal vesicle, prostate இது எல்லாமே என்ன வேணும், அந்த ஸ்பெர்ம் மெச்சூர் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்பெர்மோட மொட்டிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் மொட்டிலிட்டிக்கு எனர்ஜி தேவைப்படும் சொன்னீங்க. அந்த எனர்ஜிக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணும். அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கு யார் கொடுக்குறாங்க, செமைனல் பிளாஸ்மா. அதாவது செமைனல் வெசிக்கலும் ப்ராஸ்டேட் கிளாண்டும் சேர்ந்து செக்ரீட் பண்ற அந்த சப்ஸ்டன்சஸ் இல்லையா? செமைனல் பிளாஸ்மால தான் ஃப்ரூக்டோஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சுதான் என்ன ஆகும், இந்த ஸ்பெர்ம் வந்து எனர்ஜி அப்டைன் பண்ணிக்கும். மைட்டோகாண்ட்ரியா அதை வச்சுதான் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபுட் வேணும், அதுக்கப்புறமா தான் எனர்ஜி. அந்த ஃபுட்டே வந்து இந்த செக்ரீஷன்ஸ்ல இருந்து தான் கிடைக்குது. they are getting nourished from the seminal plasma. Next, sperm motility is facilitated by dash. Motility is movement அப்படின்னு பார்த்திருக்கிறோம். Sperm is a motile gamete. அது யார் ஹெல்ப் பண்றாங்க? Of course it is tail தான். So tail is what is helpful. And coming for the next one, human male ejaculates about 200 to 300 million sperms. எவ்வளோ sperms? 200 to 300 million sperms. இவ்வளோ மில்லியன்ல எல்லாமே வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுவா போதும் இல்ல இல்லையா? அஃப்கோர்ஸ் இதுல சிலது வந்து என்ன ஆகும், they will not be able to reach the fallopian tube only. பாதி தான் என்ன ஆகும், fallopian tube ரீச் பண்ண முடியும். ஏன்னா யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய என்வாயன்மெண்டோட நேச்சர் வேற. ஸோ சர்டைன் ஸ்பெர்ம்ஸ் will not be able to survive and swim and go fastly. ஸோ அதனால என்ன ஆகுது, கடைசியா fallopian tube ரீச் பண்றவங்க என்ன பண்ணுது, கம்மியான, ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர் தான். ஈவன் தான் இவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆனால் அதுல ரொம்ப கம்மியான நம்பர் மட்டும் தான் போய் ரீச் ஆகும். ஓகே, ஸோ வாட் இஸ் காய்டஸ் நம்ம படிச்சிருக்கோம், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் தான். ஸோ இவ்வளோ ரிலீஸ் ஆனாலும் போய் fallopian tube ரீச் பண்றவங்க என்னமோ பாதி பேர் தான், கால்வாசி பேர் தான். ஸோ நார்மல் ஃபர்டிலிட்டி என்ன, ஃபார் நார்மல் ஃபர்டிலிட்டின்னு என்னது, எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ். ஒரு இண்டிவிஜுவல், ஒரு மேல் வந்து அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ஸ்பெர்ம்ல 60% of the sperms must show normal shape and size இருக்கணும். அவங்க வந்து இவ்வளோ 200 மில்லியன் வச்சுக்கோங்களேன். அந்த 200 மில்லியன்ல 60%னா எவ்வளோன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன பண்ணணும், நார்மல் ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கணும். இதே வந்து 40% வந்து என்ன பண்ணணும், விகரஸ் மொட்டிலிட்டி காமிக்கணும். அப்படின்னா தான் அந்த மேல்னால என்ன பண்ண முடியும், ஃபர்டிலைசேஷனுக்கு அவங்களோட ஸ்பெர்ம் கரெக்டா இருக்குது, ஆர் ஸ்பெர்மோட குவான்டிட்டி அதெல்லாமே கரெக்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் மேல் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஃபர்டைல் only in such case where 40% is showing vigorous motility and 60% is showing normal shape and size. All right, next one. ஸோ இது நிறைய டைம் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த 60 and 40 கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி எழுதிடுவாங்க. ஸோ விகரஸ் வந்து 40% விகரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 40 விகரஸ் அப்படின்னு. Next one, coming to the seminal plasma. Seminal plasma along with the sperm constitute the semen. நம்ம நேத்திய கிளாஸ்லயே படிச்சாச்சு. Seminal plasma is a fluid portion of the semen. அதுக்குள்ளார தான் என்ன ஆயிட்டு இருக்கும், sperm swim பண்ணிட்டு இருப்பாங்க, secreted by both the epididymis as well as the accessory glands. Okay, all right. So இந்த seminal plasma நம்ம படிச்சிருக்கோம் எவ்வளோ, ஒரு 60% மேலேயே இருக்கும். செமன்ல இந்த செமினல் பிளாஸ்மா தான் இருப்பாங்க, அதுல இது எல்லாமே இருக்குன்னு படிச்சிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியுது, ஸ்பெர்ம்ஸ் வந்து 1 2 3 4 5 6 தான் இங்க இருக்குது. ஆனா இந்த
இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லா என்ன இருக்காங்க, சமைனல் பிளாஸ்மா தான் இருக்காங்க. அதுக்குள்ளார கம்மியான இடத்துல மட்டும் தான் நம்மளால ஸ்பெர்ம்ஸை பார்க்க முடியுது இல்லையா. ஓகே, ஸோ எபிடிடைமஸ்ல இருந்து வர செக்ரீஷன்ஸ் மெச்சுரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் எபிடிடைமஸ்ல தான் என்ன ஆகும், மெச்சுரேஷனுமே நடக்கும் அப்படின்னு. Accessory glands are nothing but seminal vesicle, prostate and bulbourethral பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த seminal plasma இருக்கக்கூடிய ஃப்ருக்டோஸ் தான் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸா. அண்ட் கால்சியம், ascorbic acid and சில enzymes எல்லாம் இருக்கும் in order to protect the sperms. Next, in human males, androgens are secreted by, very easy, androgen யார் secrete பண்றாங்க, Leydig cells தான். Leydig cells are nothing but interstitial cells who are involved in the production of androgen. So androgen அப்படிங்கிற ஹார்மோன் குள்ளார பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய சப்டிவிஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கு. நிறைய குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸ் வில் கம் அண்டர் androgen. அதெல்லாம் testosterone is one of the type of androgen, or like what, one of the hormone that is belonging to androgen. ஸோ நிறைய இடத்துல வந்து testosterone androgen சொல்லி மென்ஷன் பண்ணிப்பாங்க. யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற அந்த ஹார்மோனுக்கு கீழே நிறைய ஹார்மோன்ஸ் இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஹார்மோன் தான் டெஸ்டோஸ்டிரான். Leydig cells are found in the testicles, அதாவது டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய செமினிஃபெரஸ் டிபியூலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ்ல தான் இந்த Leydig cells இருக்காங்க. அவங்க தான் இந்த ஆண்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த மிஸ்டேக் அப்படின்னு ஒரு பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஃபைண்ட் த மிஸ்டேக்ல இங்க என்ன ஒன்று வந்து தப்பா பிக்சர் பண்ணியிருக்காங்க, ஒரு மார்க் பண்ணி லேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெர்ம்ல நியூக்ளியஸ் இதுவா, இது நியூக்ளியஸா இல்லை இது நியூக்ளியஸா, விச் பார்ட் இஸ் த நியூக்ளியஸ், திஸ் பார்ட் இஸ் த நியூக்ளியஸ், ரைட்? இங்கே தான் நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்லணும். ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ இதுவுமே என்ன இருக்கு, மாத்தி ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ராங். வேற என்னெல்லாம் ராங்? கம் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ், கிவன் த சாட் பாக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் ராங்கா இருக்குன்னு சொல்லி. இது நெக்கு கரெக்ட். மிடில் பீஸ் குரோமோசோமல் மெட்டீரியலா? குரோமோசோமல் மெட்டீரியல் எங்க இருக்கும்? இட் வில் பி பிரசன்ட் இன் தி நியூக்ளியஸ் ஒன்லி. இங்கதான் அந்த குரோமோசோமல் மெட்டீரியல் இருக்கும். குரோமோசோமல் மெட்டீரியல் பிரசன்ட் இன்சைட் தி நியூக்ளியஸ் ஒன்லி. நியூக்ளியஸையும் மாத்தி மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் மிஸ்டேக். இதெல்லாம் மிஸ்டேக். நியூக்ளியஸ் தப்பா மார்க் பண்ணிருக்காங்க, ஆக்ரோசோம் என்சைம் தப்பா மார்க் பண்ணிருக்காங்க, குரோமோசோமல் மெட்டீரியலும் தப்பா மார்க் பண்ணிருக்காங்க. இது மூணும் தப்பா மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ லெட் அஸ் டூ இட் ரைட்லி. ஓகே, இது மைட்டோகாண்ட்ரியா. நியூக்ளியஸ் குள்ளார தான் குரோமோசோமல் மெட்டீரியல் இருக்கும். அண்ட் தென் டிப்புல தான் ஆக்ரோசோம் இருக்கும். ஆக்ரோசோம் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? இட் கண்டைன்ஸ் என்சைம்ஸ் which is really helpful during the fertilization. Okay, I hope there are no doubts. So இருந்தாலும் இந்த மாதிரி டவுட்ல உங்களுக்கு பாப்பப் ஆகலாம். fructose is one of the constituent of secretions of seminal plasma அப்படின்னு சொல்றாங்க. Why is that needed? fructose இருந்தாதான் sperm swim பண்ணி உயிரோட வாழ்றதுக்கு தேவைப்படுற எனர்ஜி கிடைக்கும். இல்லைன்னா ஸ்பெர்முக்கு எனர்ஜி இல்லாம sperm will die in some time. In order to survive and in order to move and fertilize, fructose is really important. Okay, next, why is sperm count so important? So ஒரு இண்டிவிஜுவலோட sperm count, அதாவது 200 to 300 million sperms அப்படிங்கிறது கவுண்ட் கரெக்டா இருந்ததுனால தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபர்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து அந்த ஃபர்டிலிட்டி இருக்குதா இல்லையாங்கிறதுக்கும் மேலே ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுனாலே இன்னொரு இண்டிகேஷன் என்னன்னா அவங்களோட லாங்கிவிட்டி கம்மியாயிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவங்களோட பாடியில ஸ்பெர்ம்ஸே கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகல அப்படிங்கிறப்போ வந்து திடீர்னு அது கம்மியாயிருச்சு. ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு, பட் திடீர்னு கம்மியாயிருச்சு, சரியா ப்ரொடியூஸ் ஆகுறதுல அப்படின்னா லாங்கிவிட்டி கம்மியாகிட்டு இருக்கு, அவங்களோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு கூட இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட் கரெக்டாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த இண்டிவிஜுவல் ஃபர்டைலா இருப்பாங்க. ஃபர்டைல் இஸ் நத்திங் பட் வாட், தே ஆர் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிறதா அர்த்தம். ஆல் ரைட், நெக்ஸ்ட். This time very simple questions are coming to spermatogenesis. It is under the control of what? Spermatogenesis is under the control of, already படிச்சிருக்கிறோம், FSH will tell the Sertoli cells to secrete some factors that will induce spermatogenesis. Okay, next, come on, give me the answer in the chat box everyone. Come on, chat box la reply பண்ணுங்க பார்க்கலாம். Acrosome occurs in the sperm in dash. எந்த பார்ட்ல இருக்கு? நம்ம ஆல்ரெடி பிக்சர்ல தப்பான
லைக் வாட் மார்க்கிங்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பாட் பண்ணோம். அப்போ வந்து எங்க மார்க் பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்த்துருக்கிறோம். கம் ஆன் சில்ட்ரன், கிவ் மீ த ஆன்சர். Very good, very good. So acrosome occurs in the tip of the sperm. தலையோட நுனியில இருக்கும். All right, next. In a mammalian sperm, spirally arranged mitochondria around an axial filament occurs in mammalian sperm. Spirally arranged mitochondria around the axial filament occurs in which part? Mitochondria எங்க இருக்குது? Middle piece, of course. ரைட்டான ஆன்சர், ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்பைரலி அரேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நீங்க வந்து கன்ஃபியூஸ்லாம் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட், வேர் டூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி ஹியூமன் மேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஹேப்பன்ஸ் இன்சைட் தி செமினிஃபரஸ் டிபியூல். டெஸ்டிஸ் இஸ் த ஆர்கன். அதுக்குள்ளார இருக்கக்கூடிய செமினிஃபரஸ் டிபியூல்ஸ்ல தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ்ல கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்பெர்ம் டெவலப்ஸ் இன் தி டெஸ்டிகல்ஸ் வித்தின் தி சிஸ்டம் ஆஃப் டைனி டிபியூல்ஸ் கால்ட் அஸ் செமினிஃபரஸ் டிபியூல்ஸ். எஸ், ஸோ பர்த் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, these tubules contain simple round cells known as germ cells இருக்கும். ஸோ பியூபர்ட்டி டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, டெஸ்டோஸ்டிரான் வந்து அதாவது ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நடக்காது. ஆல்ரைட், நெக்ஸ்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். ஹோப் யூ ஆல் வேர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஏதாவது புரியாம இருக்கா? கம் ஆன், லெட் மீ செக் தி காமெண்ட் பாக்ஸ். नेपोलियन अलेक्जेंडर किंग सर. எஸ், ஸோ பார்க்கலாமா? ஏதாவது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஏதாவது கஷ்டமா இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம oogenesis பத்தி பார்க்கலாம். ஹோப் யூ ஆல் வேர் ஏபிள் டு ஃபாலோ. ஸோ புக்ல இல்லாத சில விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸ்பெர்மட்டோகோனியா ஏ, ஸ்பெர்மட்டோகோனியா பி பார்த்தோம். ஸ்பெர்மட்டோகோனியா ஏ வந்து என்ன பண்ணாது, மியாசிஸ் அண்டர்கோ பண்ணாது. அது வந்து என்ன பண்றது, கண்டினியூஸா டிவைட் பண்ணி என்ன ஆயிட்டு இருக்கும், ஜெர்ம் செல்லோட நம்பர் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்பெர்மட்டோகோனியா பி தான் என்ன பண்ணும், இட் வில் ஸ்டார்ட் டு அண்டர்கோ தி மியாசிஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து புக்ல இல்லாத ஒரு விஷயம். அண்ட் coming for the next one, எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஹார்மோனல் ரெகுலேஷன் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். ஸோ ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் oogenesis நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி மென்சுரல் சைக்கிளும் நாளைக்கு பார்க்கலாம். கம் அண்ட் ஜாயின் ஃபார் த கிளாஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.